வணக்கம். தாவேகா மாநாடு. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சியில இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜய விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அங்கிள்னு பேசலாம்? ஒரு முதலமைச்சர். அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த குடும்பத்தோடு பழகியிருக்கலாம். அவங்க அப்பாவோட சேர்ந்து கலைஞரை போய் சந்திக்க போயிருக்கலாம். இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்துருக்கலாம். அங்கிள்னு கூப்பிட்டுருக்கலாம். எல்லாமே சரி. ஆனால் இன்றைக்கி அவர் முதலமைச்சர். பொது வெளியில் பேசும்போது, அவர் அங்கிள் அப்படின்னு பேசுகிறது எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அங்கிள் அப்படின்னா அது சொல்கிற தோனி கூட ஒரு மாதிரியாக இருக்குது, கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எல்லாருமே கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. திமுக அதுக்கு மேலே விமர்சனங்களை அமைச்சர் நேரு, அப்புறமா ஆர்எஸ் பாரதி இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அவருக்கு இன்னமும் பக்குவம் பத்தலை, தற்கூரி மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிள், வாட் அங்கிள், ராங் அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுகிற அந்த விதம்லாம் ஏதோ சினிமா பாணியில் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அந்த சினிமா பாணியவே இப்போ எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் படங்களில் பெரிய அளவில் டாமினேட் பண்ணுறது நம்ம ஜெயிண்ட் மூவிஸ் தான். எந்த படத்தை கொண்டு வரலாம், எந்த படத்தை வெளியிடலாம், இல்லை எந்த படத்தை அமுக்கலாம், எந்த படத்தை செயல்பட விடாமல் செய்யலாம் அப்படிங்கிறதுல ரெட் மூவிஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இப்போ ஜனநாயகம் படம், விஜயோட கடைசி படம் 2026 ஜனவரி 9 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி படத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. படமும் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா செலவு பண்ணி. கடைசி படம் இல்லை, விஜயகாந்த் படம் மாதிரி இந்த ஆக்ரோஷமான வசனம் இருக்குல்ல, ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து பேசக்கூடிய பஞ்ச் டயலாக், அந்த டயலாக்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த பஞ்ச் டயலாக்லாம் வச்சு இவர் ரொம்ப ஆக்ரோஷமாக இவர் பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் பட ப்ரொமோஷன் வேறு போஸ்டர்லாம் வெளியிட்டாங்க. அந்த போஸ்டரில் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் பின்னணியில் அப்படியே அரவரமாக கத்துற மாதிரி, இவர் அப்படியே நிற்கிற மாதிரி அப்படியே ஒரு போஸ்டர். ஏன்னா அந்த படம் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கடைசி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஜெயிச்சா அவர் முதலமைச்சர், இல்லை அப்படின்னா அவர் திரும்பவும் சினிமாவில் நடிக்க வருவார். அப்பப்போ அரசியலை டச் பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி கமலஹாசன் எல்லாம் பண்ணுறாங்கள, அதே போல் தான் பண்ணிகிட்ருப்பார். இது மாதிரி சமயத்தில் இப்போ கடுமையாக திமுக ரொம்ப எதிர்த்து திமுகவை நான் விமர்சனம் பண்ணணும், திமுக எனக்கு அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார். சரி, அந்த மாதிரி பேசுகிறவர், திமுகவுக்கு எதிராக பேசுகிறவர், இப்போ இந்த ஜனநாயகம் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் முதலமைச்சரையும் சரி, உதயநிதியும் சரி, இவர் தாக்கி டைலாக் பேசுகிற மாதிரி நிறைய வசனங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இதை கண்டிப்பாக திமுக அதுவும் தேர்தல் சமயத்தில் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு ரொம்ப தடை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தை வாங்கணும், சினிமா விநியோகஸ்தர்கள் வாங்கி தான் தேட்டர்களுக்கு கொடுக்கணும். தேட்டருக்காரங்க இப்போ சினிமா விநியோகஸ்தர்கள் வாங்குறதுக்கு ஆள் இல்லை வாங்கக்கூடிய ஆள்கள், ஏன்னா விஜய் படத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விஜய் படத்தை இந்த மாதிரி சூழ்நிலையில் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. விஜய் படம் வாங்க முடியும், வாங்கினா அந்த படம் ஓடும். அது இந்த மாதிரி சமயத்தில் வாங்கினா ஓடும், கண்டிப்பாக ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் வாங்கினா அவங்களுக்கு பிரச்சனை வரும்ல, விநியோகஸ்தர்களுக்கு பிரச்சனை வரும்ல. ஒரு சைடு திமுகவை கடுமையாக எதிர்த்துருக்கிறாரு, இன்னொரு சைடு பாஜகவையும் மத்திய அரசையும் கடுமையாக எதிர்க்கிறாரு. அப்படி எதுக்கும்போது அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்களா? விநியோகஸ்தர்கள் வாங்கிட்டாங்க, எங்கே போய் விடுவாங்க? தேட்டரில் தான் கொடுக்கணும். தேட்டருக்காரங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவார்? ஏன்னா பல சிக்கல்கள் இப்போ ஜனநாயக படத்துக்கு இருக்குது. இந்த படம் வருமா வராதா, இல்லை ஓடிடியில் நேரடியாக ஓடிடியில் விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி, இல்லை தெருவில் கொண்டாந்து போட்டு பொதுமக்களுக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா செப்டம்பர் 4 இவர் கண்டிப்பாக செப்டம்பர் 4 செப்டம்பர் மாதம் இவர் சுற்றுப்பயணம் போக போகிறாரு. மக்களை நேரடியாக சந்திக்க போகிறாரு. மக்கள்கிட்டையும் திமுக அரசை பற்றி தான் ரொம்ப கேவலமாக கல்வி விஜய் ஊற்ற போகிறாரு. ஏன்னா இவருக்கு கும்பலை பார்த்தாலே ஒரு உற்சாகமாயிடுறாரு, அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுறாரு. இந்த சந்தோஷம் இருக்குல்ல, இந்த சந்தோஷம் இவருக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஜனநாயகம் படம் இருக்குது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்ல. 2013 தலைவா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தலைவா அப்படின்னா அது எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்டில்ல ஒன்று வச்சுக்கிட்டாரு. அப்புறமா கீழே தலைவா அப்படின்னு கீழே போட்டு டைம் டு லீடு அப்படின்னு போட்டார். இந்த விஷயம் இருக்குல்ல, இது ஜெயலலிதாவுக்கு பயங்கரமாக எரிச்சல் ஏற்படுத்துச்சு. இவர் என்ன பெரிய இவர் அரசியலில் இவர் லீட் பண்ண போகிறாராம், மக்களை இவர் லீட் பண்ணுறாராம்மா. சரி, இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறாருன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி படத்தை விடுறதுக்கே இது இல்லை, அவங்க விடவே இல்லை. இவரும் பார்த்துட்டாரு, என்ன
படம் பயங்கரமாக போட்டு தயார் பண்ண வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜெயலலிதா அனுமதிக்கல. கொடநாடுல போய் வாசலில் போய் எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயும் போய் காத்து கிடந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்கவே விடல. போ நீ பாட்டுக்கு போ, வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நடிகர் விஜய் வந்திருக்கம்மா, நான் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் அதை மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து ஒரு வீடியோ பேசி வெளியிட்டார். அம்மா வந்து மன்னிச்சு இந்த படத்தை வெளியிட விடணும் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறமா தான் இந்த டைம் டு லீடு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்த பிறகு தான் அப்புறமா வந்து ஜெயலலிதா போய் தொலை அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து மன்னிச்சு அதுக்கப்புறமா இந்த தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. தலைவா படத்தை தயாரித்தவங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போயிட்டாங்க. இந்த படம் வருமா வராதா, ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் போகுமா போகாதா, ஏன்னா தேட்டர்கள் எதுவுமே வந்து இதாகல. விநியோகஸ்தர்கள் பெரிய அளவில் சங்கடப்பட்டு போயிட்டாங்க. படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. வேறு வழியில் ஜெயலலிதாட்ட மன்னிப்பு கேட்டார். வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொன்ன பிறகு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலை. அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய அளவில் இந்த தலைவா படத்துக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க. விஜய்க்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா விஜய் நம்பினவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இப்போ ஜனநாயக படத்தை எடுத்திருக்கிறாரு. தேட்டர் கிடைக்குமா, விநியோகஸ்தர்கள் கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சிக்கலை வந்து விஜய் இது பண்ணுறாரு. விநியோகஸ்தர்கள் இல்லைன்னா நானே எடுத்து விநியோகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தேட்டர் கிடைக்கணும். அது எலெக்ஷன் டைமு. ஒரு திமுகவில் இருக்கிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவங்கள வந்து விமர்சனம் பண்ணி இவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க இப்படின்லாம் இவர் பேசுகிற இந்த பஞ்சு டைலாகெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ என்னென்னா இது வந்து இவரோட கடைசி படமா, இல்லை வந்து கடைசி நேரத்தில் இவர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி இப்போது திமுகவோட ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இப்போ இந்த விஷயத்தை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அரசியல்னால் இதெல்லாம் சகஜம்தான். குடும்பிப்பிடி சண்டை இருக்க தான் இருக்கும். அப்புறம் அவர் யார் அரசியல் பண்ணுறது? திமுக இது தான் அவர் அரசியல் பண்ணி ஆகணும். அதிமுகங்கிற கட்சி தான் யார் கையில் இருக்குது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பிட்டார். நான் யாரை போய் அந்த அதிமுகவில் யாரை போய் திட்டுறது? ஒரு ஆளையும் திட்ட முடியாது. அது யார் கையில் இருக்குதுன்னே தெரியல. பாஜக கையில் இருக்குதா, இல்லை எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கா, இல்லை சசிகலா கையில் இருக்கா, இல்லை ஓபிஎஸ் கையில் இருக்கா, இல்லை டிடிவி தினகரன் கையில் இருக்கான்னே தெரியல. நான் யாரை திட்டுறதுனே தெரியல. இங்கேனா திமுகனா திட்டுறதுக்கு ஆள் இருக்குது. முதலமைச்சர் இருக்கிறார், இங்கிட்ட உதயநிதி இருக்கிறார், அவங்கள திட்டலாம். இங்கிட்ட திட்டுறதுக்கு ஆள் இல்லையே. அதே போல் பாஜகவில் அங்கே பிரதமர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை திட்டலாம். இங்கே அதிமுகவில் திட்டுறதுக்கு ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார். சரி, இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி இப்போ திருச்சி சுற்று வட்டார பகுதியில் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு. நேற்று திருவெரும்பூர் சைடு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு. போனதில் வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி பூத் கமிட்டியில் வந்து அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதே போல் திமுக வேரோடு அப்படி பிடிங்கி அப்படி தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார். அவ்வளோ சுலபத்தில் வந்து திமுக வேரோட பிடுங்கி போட்டுற முடியுமா? அது கலைஞர் பிரிவில் வந்து ஜெயலலிதா இருந்தப்போ வந்து தூக்கி போட முடியும். இன்றைக்கி முதலமைச்சரும் வந்து ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்கிறார். ஆனால் அமித்ஷா சொல்கிறாரு, மக்கள் தொண்டர்கள் மத்தியில் உணர்ச்சி பூர்வமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறார்ல, அப்படியே வேரோடு அப்படி பிடிங்கி அப்படி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. உதயநிதியெல்லாம் அவர் நாங்கள் முதலமைச்சராக விடமாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த 2026 தேர்தலில் உதயநிதி முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நீங்கள் உதயநிதியை ஏன் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அப்போ வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தள்ளி ஒரு அரசியல் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு தோணுது எல்லாத்துக்குமே. அதனால் திமுக அதை வந்து பெருசாக அசால்ட்டாக எடுத்துக்கல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா பேசின அந்த பேச்சு இருக்குல்ல, அதிமுக பாஜக கூட்டாட்சி தான், ஆட்சியில் பங்கெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திரும்ப அமித்ஷா பேசுகிறாரு. இந்த தடவை கூட எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஆனால் அண்ணாமலையை வச்சு வந்து நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அந்த கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை தற்கூரின்னு விமர்சனம் பண்ண அண்ணாமலையை வச்சு அமித்ஷா பேச வச்சார். அதனால் என்னென்னா அமித்ஷா சொல்லலை, அண்ணாமலை சொல்கிறார். அண்ணாமலையை சொல்ல வச்சாங்க, சொன்னார். இதுவே வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு பெருசாக பிடிக்கவே இல்லை. என்னடா இது இப்படி பேசி விட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை தொண்டர்கள் மத்தியில் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். என்டிஏ கூட்டணி ஆட்சிகளில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான். அவங்க தனிப்பெரும்பான்மையாக ஜெயித்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா
கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து அவங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப வந்து பேசுகிறாங்க. ஆனால் வந்து இது வந்து இல்லை அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் இதையே அண்ணாமலை வந்து இன்றைக்கி இப்படி சொல்கிறவர், அண்ணாமலை அதே சமயத்தில் ஒரு ட்ரிப்பு பேசினார். நான் வந்து பாஜகவில் ஒரு தொண்டனாக இருக்கேன். எங்களுடைய தலைவர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒரு 3 தடவை அழுத்தி சொல்லிட்டார். நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன். மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அமித்ஷாட்ட வந்து பேசிக்கங்க. அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்போம். அமித்ஷா சொல்கிறது தான் எங்களுக்கு உத்தரவு, அமித்ஷா போடுறது தான் எங்களுடைய எண்ணமே. அதைப்படி செயல்படுறது தான் ஒரு தொண்டனோட கடமைக்கும். நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அப்படி தான் செயல்படுவோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் வந்து பூத் கமிட்டி மாநாட்டில் அவர் பேசும்போது கூட அதிமுக இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இது கூட எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இது வந்து தப்பான ஒரு வார்த்தை தானே, எப்படி வந்து ஏமாளி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அமித்ஷா. முற்றுப்புள்ளி வைக்கலை. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டிங்கன்னா அதிமுக தனியாக கூட நாங்கள் போட்டி போட தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக இவர் போட்டி போடுறாரு அப்படின்னா பாஜக ஒரு சின்ன கூட்டணியை உருவாக்க முடியும். அண்ணாமலை உருவாக்குவார். அண்ணாமலை உருவாக்கி அந்த கூட்டணி நிற்கிது அப்படின்னா அவங்களும் அதிமுக ஓட்டை தான் பிரிப்பாங்க. விஜயும் அதிமுக ஓட்டை தான் பிரிப்பார். இப்படி எல்லா கட்சிகளையுமே அதிமுக ஓட்டை பிரிக்கும்போது திமுக சாலிடாக தான் ஜெயிச்சிடும். திமுக ஜெயிக்கக்கூடாதுங்கிறது தான் பாஜகவோட இது, அதிமுகவோட இது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகளை பார்க்கும்போது திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட பரவாயில்ல, பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இதை என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியல. தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 200 நாள் இருக்கும் போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப இவர் வந்து பாஜகவை நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பாஜக தொண்டர்கள் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஏன்னா நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போட்டோம். நம்ம ஜெயிக்கும்போது ஜெயித்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியுமோ அந்த நெருக்கடியை கொடுத்து, முதலமைச்சரே எடப்பாடி பழனிசாமி கிடையாது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிட போகிறாரு? அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன தான் குட்டிகரணம் போட்டாலும் பாஜக கட்டுப்பாட்டில் அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள், சில முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருக்குது. வேட்பாளர்கள் அவங்க தான் நிறுத்த போகிறாங்க, அவங்க தான் ஜெயிக்க வைக்க போகிறாங்க. அப்படி ஜெயித்தாங்க அப்படின்னா, இப்போ எஸ்பி வேலுமணி இருக்காருன்னா அவர் கையில் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் வந்து அவர் தான் நிறுத்த போகிறாரு, அவர் தான் செலவு பண்ண போகிறாரு. அவங்க எஸ்பி வேலுமணி சொல்கிறது தான் கேட்பாங்க. அந்த 15 பேரில் ஒரு 7 பேர் ஜெயித்தா கூட எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பாங்க. எல்லாருமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்னு முடிவு எடுத்தால் தான் முடியும். ஒருவேளை பாஜக சொல்கிறத எஸ்பி வேலுமணி கேட்டார்னா ஒன்றுமே முடியாது. தங்கமணியும் அதே போல் தான். அப்படி எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. செங்கோட்டையன் அப்படி தான் இருக்கிறார். நான் கொங்கு பெல்ட் மட்டுமே. இப்படி எல்லாருமே இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை வெற்றி பெற்றாலுமே பிரச்சனை, பஞ்சாயத்து அது இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக தொண்டர்கள் ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ எப்படி வந்து நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பொருந்தாத கூட்டணின்னு சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து இல்லை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பேசுகிறாரு. அது அவருடைய எண்ணமாக இருக்கலாம். ஆனால் இது அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கலாம். ஆனால் பாஜக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? பாஜக தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும்ல, நம்மளும் ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. இதுதானே என்டிஏ கூட்டணியுடைய கொள்கையாக தானே. அப்படி இருக்கும்போது ஏன் இவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. திரும்பவும் இப்போதைக்கு எதை பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறாரு. அவர் கரெக்டாக நவம்பர் டிசம்பர் மாதம் எந்த விதமான நடவடிக்கையும் பாஜக மேலிடம் எடுக்க முடியாத தேர்தல் விதிகள் வந்து இருக்கிற சமயத்தில் நம்ம பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ பாஜகனால் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் ஏதாவது பண்ண முடியும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கார். ஆனால் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சுலபத்தில் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு இவங்களும் நினைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாஜக தொண்டர்கள் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாங்க. தொடர்ந்து பிரச்சாரங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் எந்த விதத்துலையும் பங்கு கொடுக்க மாட்டோம், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இல்லை, தனி பெரும்பான்மை அப்படின்னு வந்ததுன்னா நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, தனி பெரும்பான்மையில் வரட்டும்,
அதுக்கப்புறமா அதை பற்றி பேசிக்கலான்னு அமித்ஷா ஒரு முடிவு பண்ணி விட்டுட்டார். இப்போ வந்து பாஜக தொண்டர்கள் வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எடுக்கிறதுக்கோ இல்லை இவங்க ஆட்சி அதிகாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏன் களத்தில் இறங்கி செயல்படணும், களத்தில் இறங்கி செயல்பட வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஜக தொண்டர்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க. இது பாஜக தலைமைக்கு தெரியும். தலைமை எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுமா பேசாதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி பிரச்சாரம் பண்ணுறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.